வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இது தவிர காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா பேங்க், ரயில்வே, எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ், சரியா, இது மாதிரி அரித்மெட்டிக் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தால் மறக்காமல் அவங்க இந்த வீடியோஸ் அனுப்பிச்சு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி ஒன் சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போட் அண்ட் ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் சம் பார்க்க போகிறோம். அந்த சம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் வாசித்துறேன். A boat can travel 120 km downstream in 6 hours and the speed of the stream is 5 km per hour. Then what is the speed of the boat in upstream அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு போட் can travel 120 km downstream in 6 hours. அது டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ரிவர் போற டைரக்ஷன்ல அந்த போட்டு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது டவுன் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். அங்க ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஏன்னா ரிவரோட ஸ்பீடு பிளஸ் போட்டோட ஸ்பீடு, ரெண்டு ஸ்பீடு சேர்ந்து ஆட் ஆகும்போது அங்க ஸ்பீடு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதான் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. சரியா? ஓகே. ஒருவேளை ரிவர் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த போட்டு மூவ் ஆயிடுச்சுன்னா, ரிவர் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த போட்டு மூவ் ஆயிடுச்சுன்னா அங்க ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்கும். அது அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கொஸ்டின் அங்க கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் 5 km per hour ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அது ரிவரோட ஸ்பீடு மட்டும் 5 km per hour அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். போட் அண்ட் ஸ்ட்ரீமோடைய பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பேசிக்ஸ் நான் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு அப் வேரா கொடுத்துருக்கேன், ஒரு சின்ன சர்க்கிள் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் கொடுத்துருக்கேன், மறுபடியும் ஒரு சர்க்கிள், ஒரு டவுன் ஆரம். சரியா? டவுன் ஆரம். ஸோ ஒரு நிமிஷம் வியூ கரெக்டாக தெரியுதுன்னு பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த அப் ஆரம் என்ன அப்படின்னா, இதுதான் டவுன் ஸ்ட்ரீம், இதுதான் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இது இந்த டவுன் ஆரம் அப் ஸ்ட்ரீம். சரி, இந்த ரெண்டு சர்க்கிள் இருக்குல்ல, இந்த ரெண்டு சர்க்கிள் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், இந்த சர்க்கிளோட வேல்யூ ரெண்டு எப்பவுமே சேமா தான் இருக்கும். இது 5னா இது 5ஆ இருக்கும், இது 2னா இது 2ஆ இருக்கும். சரியா? வேல்யூ சேமா இருக்கும். சரியா? ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து ஒவ்வொன்றா செப்பரேட் பண்ணா நேரா அப் ஸ்ட்ரீமுக்கு வந்துடலாம். வரிசையா டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து வேல்யூ அப்படியே செப்பரேட் பண்ணி கீழே வந்தா அப் ஸ்ட்ரீம் வந்துடலாம். இந்த அப் ஸ்ட்ரீம்ல வரிசையா வேல்யூ ஆட் பண்ணா டவுன் ஸ்ட்ரீம் போயிடலாம். வேல்யூ டவுன் ஸ்ட்ரீம் போயிடலாம். இது சம் வரும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே. சம் ஃபர்ஸ்ட் டைப் இங்க பார்த்துடலாம். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீம்ல அவர் 120 கிலோமீட்டர் போறாரு, 120 கிலோமீட்டர் போறாரு ஃபார் 6 hours. அப்போ பெர் அவர் ஸ்பீடு இங்க எல்லாமே ஸ்பீடு தான். ஸோ பெர் அவர் தான் இருக்கணும். பெர் அவர் என்ன இருக்கும், டிவைட் பை 6 போட்டா என்ன இருக்கும், 20. அப்போ 20 km per hour அப்படிங்கிற ஸ்பீட் கிடைச்சது. 20 kbh கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் எனக்கு 20 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஓகேவா? அண்ட் தென் ரேட் ஆஃப் கரண்ட், இந்த சர்க்கிள் ரேட் ஆஃப் த ஸ்ட்ரீம், ரேட் ஆஃப் கரண்ட்டும் ரேட் ஆஃப் த ஸ்ட்ரீமும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ சர்க்கிள் எவ்வளவு, 5. சரியா? இந்த 4 இருக்கு மொத்தம். என்ன இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம் இருக்கு, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இருக்கு, அண்ட் தென் ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டில் வாட்டர்ல வேற ஒன்றும் இல்லை, ஒரு கோலாங்குட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. கோலாங்குட்டை அப்படிங்க வச்சுக்கோங்க. அதுல போட்டு மட்டும் போட்டோட ஸ்பீட் மட்டும் தான் இருக்கும். அதான் ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த சம்ல அவங்க கொடுக்கல, அதான் இங்க ஸ்டில் வாட்டர் அப்படி சொல்லுவாங்க. கேட்ட பண்ணிக்கலாம். அப்போ இந்த 20லேருந்து 5 செப்பரேட் பண்ணா 15, அதான் இங்க ஸ்டில் வாட்டர். இந்த சென்டர்ல டாட் லைன் மாதிரி இருக்குல்ல, அதான் ஸ்டில் வாட்டர். நான் ஸ்டில் வாட்டர் உங்களுக்கு சொல்லலை, இதெல்லாம் திருப்பி சொல்லிடுறேன் தனியா. சரியா? இது ஸ்டில் வாட்டர். ஒருவேளை ஸ்டில் வாட்டர் கேட்டால் கூட நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இந்த லைன் தான் ஸ்டில் வாட்டர். பொடிசா எழுதிருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் வாட்டர். சரி. ஸோ 20லேருந்து 5 செப்பரேட் பண்ணா 15. இந்த 15லேருந்து இங்கே இது ரெண்டும் சேர்ந்து தான் சொல்லிக்க. அப்போ இங்கேயும் 5 தான். இந்த 15லேருந்து 5 செப்பரேட் பண்ணா 10. அப்போ அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ என்ன இருக்கு, கீழே உள்ளதான் நமக்கு அப்ஸ்ட்ரீம், அப்போ அதோட வேல்யூ 10 அப்படி தெரியும். சரியா? ஓகே. ஒண்ணுமே இல்லை, டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சோம்னா 120 divided by 6, 120 கிலோமீட்டர் போறாங்க 6 ஹவர்ஸ்ங்காங்க. ஸோ டிவைட் பை 6 போட்டா பெர் ஹவர் கிடைச்சிடும். அதான் 20 km per hour. அதான் நமக்கு டவுன் ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அதாவது 5, இந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ 20லேருந்து 5 செப்பரேட் பண்ணா 15 ஸ்டில் வாட்டர். இந்த கொஸ்டின் கேட்கல, பட் இருந்தாலும் இந்த 5 திருப்பி இங்க 5 சேமா தான் வரும், ரெண்டு சர்க்கிள்ல. அதனால
ஸோ 5 செப்பரேட் பண்ணால் 10. ஸோ 15ல் 5 செப்பரேட் பண்ணால் 10. ஸோ அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ வந்து 10 நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டாக. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டாக. புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா டெய்லி ஒன் ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நெக்ஸ்ட் இதோட பெட்டர் ஷார்ட்கட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வி வில் மீட் அகெயின் டுமாரோ. தேங்க்யூ.